சனி 7.5 சனிலாம் சொல்றாங்கல்ல, சனி ஒண்ணுலாம் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அதுக்கு பரிகாரம் சொல்றேன். தொழில்காரகன் அவர் தான் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. பொதுவாவே காலபுருஷனோட 10, 11க்கு அதிபதி. லாபமும் அவர் தான், தொழிலும் அவர் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ பைரவரோட வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது வந்து எதனால இப்போ திரும்பவும் அவரை வந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வராகி அம்மன். ஸோ இவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? இல்ல அடுத்து வர்றது அதான் சொன்னல, குரு ஆள போறாரு. ஆன்மீகத்தை தேடி தான் போவாங்க. ஒரு குழந்தை பிறக்குதா, குழந்தை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் குழந்தை பிறக்காது, திடீர்னு ஒரு வருஷத்தை பிறக்கும். அதை ஜாதகத்தில் எப்போ குழந்தை பிறக்கும் போதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. 1000 1500 பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அதுல பார்த்ததுல வித்தியாசமான ஏதாவது ஒரு ஜாதகம் அப்படின்னா உடனே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வரும்? அதான் மேடம், இப்போ வந்து ஒருத்தர் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், பூர்வ புண்ணியம் சொந்த ஊர்லாம் இல்லாமல் வெளியூரில் போய் இருப்பாங்கல்ல, அது மாதிரிக்கே ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு. அதாவது இந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போய் நல்லா சம்பாரிச்சு, லண்டனில் வெளிநாட்டில் நல்லா சம்பாரிச்சு அங்கேயே நல்லா செட்டில் ஆகி அங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்காரு. நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணும் பார்த்தீங்களா, இது என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் போய் வீடு கட்டணும், நம்ம அப்பா அம்மா அந்த ஊரில் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஊரில் போய் ஒரு கத்தா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்காரு. அவங்க அம்மா வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க என்கிட்ட. ஒருத்தர் சொல்லி தான் வர்றாங்க, நம்ம ஆஃபீஸில் பார்க்க. அப்போ வந்து முழு நேரமாக நான் ஜாதகமே பார்க்கல. நான் என்னோட பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் முழு நேரம் பார்க்கல. அப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு வர்றாங்க, சரி வாங்கம்மா அந்த டயத்துக்கு வாங்க வர்றேன். அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, இது பில்டிங் கட்டணும், இந்த இடத்துல சொந்த ஊரில் கட்டலாமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் வேணாம்மா, வேணாம். அதெல்லாம் வந்து இப்போ இந்த நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா பெரிய ஒரு பொருளாதார இழப்பு வரும், நீங்கள் பிரச்சனை வரும், நாளைக்கு பெரிய ஒரு உயிருக்கே வேறு மாதிரிக்கே ஒரு இது வரும்னு சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் அவர் போய் அவர் நல்லா படித்தவர், அந்த பையன் அவர் சொல்கிறதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கரல. அவர் போய் பில்டிங் கட்டிட்டார். பில்டிங் போய் கட்டி என்ன பண்ணுறாருன்னா, சுற்றி ஒரு 12 கடை, அந்த கடையை உள்ள ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உள்ள ரோடெல்லாம் விட்டு பெரிய மண்டபமே கட்டணும். அவருக்குள்ள ஒரு ட்ரீம், அது சொந்த ஊரில் நம்ம கட்டணுங்கிறது இப்போ மெயினில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் சொல்கிறத கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து இப்போ இன்னும் நம்மள்கிட்ட பார்க்காம இன்னொருத்தையும் பார்த்துருப்பாங்களே, இன்னொரு ஜோதியத்தையும் கண்டிப்பாா பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் இதை தான் சொன்னேன், கட்டவேன்னா நான் பண்ண வேணாம் சொன்னேன். அது என்ன யார்கிட்ட மாதிரி பார்த்தாங்களா எனக்கு தெரியாது, பண்ணிட்டாங்க மேடம். 7 அடி தான் வந்துச்சு, அந்த கடை மட்டும் கட்டியிருந்தாரு. அவர் இல்லை ஆள் கட்டினவர், அந்த நான் தான் சொன்னல பண்ண வேணாம் சொன்னல, இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் கருவையாக மண்டி ஃபுல்லாக மூடிடுச்சு அந்த பில்டிங்கு. அப்போ அதை தவிர்த்துருக்கணும். அதை என்ன சொல்கிறேன்னா, பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட வருது, நான் தான் சொல்கிறேன், நம்ம ஒன்றும் பாரம்பரிய ஜோதிடர் குடும்பம் கிடையாது, இயற்கையே நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ அதை நம்ம சொல்கிறோம், அந்த சொல்கிற விஷயத்தை செஞ்சுருந்தாருன்னா உயிர் தப்பிச்சிருக்கும். ஆமாம், இன்றைக்கி பணமும் போய் அதுவும் இல்லை அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னா. இப்போ ஒன்றும் இல்லை மேடம், சனி 7.5 சனிலாம் சொல்கிறாங்கல்ல, சனி ஒன்றுலாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதுக்கு பரிகாரம் சொல்லு. நீங்கள் 2.5 வருஷத்துக்கு சொந்த வீட்டிலே இருந்தாலும் 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வீடு மாறினீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. இல்லை எனக்கு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு 7.5 சனி இப்போ அதனால தான் வேலை போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ அடுத்த கட்டத்தை உன்னை நகல வைக்கிது, புரியுதா? அது வந்து தொழில்காரகன் அவர் தான் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. பொதுவாகவே காலபுருஷனோட 10, 11க்கு அதிபதி. லாபமும் அவர் தான், தொழிலும் அவர் தான். அதனால தான் சனி பயிற்சியை ரொம்ப அதிக வருஷத்துக்கு நம்ம சொல்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. 2.5 வருஷம் நீ வேலையை தூக்கிடுச்சுன்னு வைங்களேன், சனி 7.5 சனி வருது, 7.5 தூக்கிடுச்சு, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நல்லா தானே பார்ப்பீங்க. ஆமாம், அந்த 2.5 வருஷத்துக்கு ஒருத்தையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இல்லை. ஆனால் அந்த கிரகங்கள் மாறும்போது தான் நமக்கு ஒரு நல்ல வேலை. அதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அடுத்தது என்னமோ உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு, விடிய காலமே நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு இல்லை அதான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம். நம்ம வேர்க்கிறது மாதிரிக்க நம்ம உடம்புலேருந்து வேர்வை சிந்தணும். அப்போது உன்னை அடுத்த கட்டத்தை அதான் எழுந்துட்டு திருப்பி சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ரொட்டீனாக நீ என்ன அடுத்து இந்த வேலையை போச்சா, அடுத்து என்னோட வேலை தேடுறதே வேலை, திருப்பி நான் அடுத்த வேலை எந்த வேலை கிடைச்சாலும் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த 7.5 சனி நடக்குங்கிறதே தெரியாது, பணத்துக்கு வருமானுங்க. சில பேர்லாம் 7.5 சனி வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் அசையாமல் அந்த சனி பகவானை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு விளக்கு போட்டுக்கிட்டு தெரிவாங்க. அது கிடையவே கிடையாது. அது நம்மளை வந்து மோல்டிங் பண்ணுது, ஒரு அனுபவத்தை கொடுக்குது.
அப்போ நீ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீ நகல போகிறேன்னு அர்த்தம். இளமையில் வருது பற்றிங்களா 7.5 சனி, அது மட்டும் என்ன பண்ணும், இந்த சின்ன பிள்ளைங்களில் வருதுல்ல, கொஞ்சம் கல்வியை கொஞ்சம் தடை பண்ணும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடியை கொடுக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வருது, ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசுக்குள்ளலாம் வருதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நோய் நொடியை கொடுக்கும். அது வந்து அந்த உடல் ரீதியாக ஒரு அதே மாதிரியே கடைசியாக ஒரு 7.5 சனி என்ன பண்ணும், ஒரு வயசாகி வருதுன்னு வைங்களேன், அதுவும் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும், மரணத்துக்கு சமமான ஒரு கண்டத்தை கொடுக்குங்க கடைசி. அதுவுமே அந்த நேரத்துலையுமே நம்மளோட இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் அந்த இடத்துல நீ உழைக்கப்போ கீழ்நிலை தொழில் பண்ணுறாங்கல்ல, இப்போ நம்ம குப்பை கூட்டுறாங்க, கொத்தனார் வேலை பார்க்குறாங்க, இது மாதிரி கீழ்நிலை அவங்களாம் சனி ஆதிக்கம் உள்ளவங்க. அவங்களுக்குலாம் ஒரு 7.5 சனியே நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணினாவே உங்களுக்கு வந்து 7.5 சனி என்ன நடக்கிறதே தெரியாது. அவங்களாம் சனி ஆதிக்கம் உள்ளவங்க. ஓகே, அவங்களுக்குலாம் ஒரு 7.5 சனி நடக்கும்போது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு 10 ரூபா காசு ஏதோ ஒரு உதவி பண்ணுறதோ, ஒரு டீ வாங்கி கொடுக்குறதோ பண்ணுங்க. 7.5 சனி நடக்கிறதே தெரியாது. நம்ம அதை மட்டுமே நம்ம இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான் அதுக்கு. ஓகே, அதான் சனியை சாந்தப்படுத்தணும். அதுதான் நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போட்டுக்கிட்டு பண்ணிட்டு அப்படி இருந்தால் தான் எல்லாரும் சரியாயிருமே மேடம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த விளக்கு போடுறதுன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து எல்லா தெய்வத்துக்கும் போயிட்டு விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பைரவரோட வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து எதனால் இப்போ திரும்பவும் அவரை வந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வராகி அம்மன், ஸோ இவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? திரும்பவும் ஏதாவது நான் சொன்ன மாதிரி அந்த கடவுளுக்கு ஆட்சி மாற்றம்ன்றது இருக்கிற மாதிரி இவங்களோட இப்போ அந்த நேரம் வந்திருக்கா? இல்லை மேடம், அதனால அவங்கள நோக்கி மக்கள் வந்து போகிறாங்களா? இல்லை, அடுத்து வர்றது அதான் சொன்னல, குரு ஆள போகிறாரு, ஆன்மீகத்தை தேடி தான் போவாங்க. அது எந்தாவது தெய்வத்தை பிடிச்சிக்கிறனுங்கிறது தான் போகிறாங்க. தானே இந்த கடனுக்கெல்லாம் பயிர்றது போடுவாங்க, கடன் பிரச்சனை வரும்போது தான் பயிர் வருதுறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த கடவுளை நம்ம பிடிச்சிக்கிட்டாலும் நம்மளோட தசாபுத்தி மாறும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நான் வாங்கினேன் இத்தனை லட்சம் கடன் இருந்தேன், ஆனால் எனக்கு கடன் நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைக்கல. ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏன்ட்ட ஒரு விவாதத்துக்கு வர்றாங்க, கண்டிப்பாக அவர் வந்து கடன் வந்தது அந்த கடன் வர்ற யோகத்தில் வந்திருக்கும், கடன் அடைஞ்சது கடன் அடைகிற யோகத்தில் வந்திருக்கும். ஓகே, அதனால அது மாறி இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து அதுக்கு மேல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நகலாது. அது சேலஞ்ச் பண்ணு. ஆனா அந்த கடன் படும்போது நம்மகிட்ட இருக்க பத்தியில வலி, அதனால நம்ம இறையை தேடுறோம். அது இந்த கோயிலுக்கு தான் போனா நமக்கு சரியாயிருமா, அந்த கோயிலுக்கு தான் போனா சரியாயிருமான்னு போறோம் தாண்டி. பட் ஆனா அது மாறுற யோகம் 100%. அதாவது ஏழையா பிறக்கிறேன் ஏழையிலேயே இருக்க மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா மாறும். அதுதான் அந்த யதார்த்தத்துல கடன் அடைக்கிற யோகம் இருக்கும். கடனோட சாகுறோம் எத்தனை பேர் இருக்கான், எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு இருக்க, எல்லாருக்குமே கடன் அடைஞ்சிருது இல்ல. அதுதான், அதனால அந்த யோகம் மாற்றம் தான். அதைத்தான் சொல்றேன், கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னா கடன் அடைக்கிற யோகம் வந்துருச்சுப்பா, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேலாம் மாற்றம் இல்லை. அது வந்து நம்ம அந்த கஷ்டத்துக்கு தான் கடவுளுக்கு போறோம். நம்ம அவர்கிட்ட போய் ஃபீல் பண்றோம், நம்பிக்கைக்கு தான் போறோம், நம்ம அழுகுறோம், நம்ம ஃபீல் பண்ணி எல்லாமே பண்றோமே தாண்டி நம்ம கஷ்டத்துக்கு போறோம். கடன் அடைஞ்சிச்சு அந்த யோகம் தான். ஒரு குழந்தை பிறக்குதா, குழந்தை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, 4 வருஷம் 5 வருஷம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் குழந்தை பிறக்காது, திடீர்னு ஒரு வருஷத்தை பிறக்கும். அதை ஜாதகத்தில் எப்போ குழந்தை பிறக்கும் போதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ட்ரீட்மெண்ட்டில் தான் பிறக்க போகுதா, ஆப்ரேஷன் பண்ணி தான் நடக்க போகுதா, குழந்தை பிறக்க போகுது, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது நல்ல ஜோதிடர்கிட்ட போய், அந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஜோதிடத்தை போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 4 வருஷம் செலவு பண்ணுற காசு தேவையில்லையே. 5ஆவது வருஷம் தான் நடக்க போகுது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 4 வருஷம் தான் குழந்தை பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 4 வருஷம் ஏன் தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த 4ஆவது வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம். அதுவுமே எல்லாமே தெரிஞ்சிடும் மேடம். அது இல்லாம இல்ல மேடம், ஒரு பெர்சன்டேஜோட இருக்குது மேடம். அதெல்லாம் நம்ம தலையில நம்ம கர்மா, நம்ம என்ன அனுபவிக்கணும், நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும், எத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கணும், அது எல்லாமே டிசைன் பண்றது தான். அது இல்ல, ஒரு பெர்சன்டேஜோட நான் ஜோதிடரா ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அவரோட கர்மா வாக்கு சொல்லி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தர் பேர குறி சொல்றாங்க, அவர் குறி சொல்லி தான் அந்த பிறவிய கடனை கிடைக்கணுங்கிறது அவரோட விதி. சில பேர் உண்மையான குறி சொல்றவங்க இருக்காங்க, மையோடத்தில் குறி சொல்றவங்க இருக்காங்க. அவர் சீட்டிங் பண்ணி அதை குறி சொல்றதுல சீட்டிங் பண்ணி ராகுவோட கனெக்டில் இருந்து தான் குறி சொல்றாருங்கிறது விதி, அவரோட கர்மா. அதை பண்ணி தான் அதை சம்பாதிக்க போறாரு. புரியுதா? அது இல்லாமலாம் ஒரு 100% நடக்காது. நம்ம தலையில எழுதுனது மட்டும்தான் நடக்கும். அது விதியெல்லாம் யாருனாலையும் மாற்றவே முடியாது. விதியை மதியால மாற்றலாம் சொல்லுவாங்க. மதிங்கிறது அறிவு, மதிங்கிறது சந்திரன், விதிங்கிறது சூரியன் லக்கணம். மதிங்கிறத எப்படி சொல்றோம் அப்படின்னா, விதியை மதியால மாத்தலங்கிறது, ஒரு மனிதன் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறான். ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆகுது. 40 வயசுக்கு அப்புறம் இதுக்கு இந்த 40 வருஷம் ஒரு டிராவல் பண்ணி கஷ்டத்திலே இருக்கான். 40 வயசுக்கு அப்புறம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொழில் பண்றான், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போறான், ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க அப்படின்னா அது எப்படி? அதுதான் மதி.
மதிங்கிறது சந்திரன். அதாவது ஃபர்ஸ்ட் லக்கணத்தை அடிப்படையா நம்ம ஒரு கிரகங்களை வச்சு நம்ம வந்து கணக்கு பண்றோம். அப்போ லக்னாதிபதி கெட்டு போய் கிடக்கும், 6 8 12ல மறைஞ்சிருக்கும். அப்போ 40 வயசு வாழ்க்கை போயிடுச்சு. அப்போ அடுத்து ராசி, அப்போ மதிங்கிறது சந்திரனா, அப்போ சந்திரன் அடிப்படையாக கிரகங்கள் வரும்போது எந்த கிரகம் மறையாமல் ராசி அதிபதி நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்திரன் அடிப்படையாக வரும்போது கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த வாழ்க்கைங்கிறது செகண்ட் ஸ்டேஜ் நல்லா இருக்கும். அதுதான் விதியைப்பார் மதியைப்பார், அதுக்கப்புறம் கதியைப்பார், அதுக்கப்புறம் அதுக்கு மேல் போனால் சூரியன் இருக்க இடத்த வச்சு வரும். அது வந்து 60 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே லைஃப் மாறுற காலகட்டமும் உண்டு. திடீர்னு ஒரு லாட்ரி வாங்குவார், திடீர்னு யோகம் வரும், அதுலேருந்து வாழ்க்கையில் முன்னேறி அவர் வயசாயிரும். பட் இருந்தாலும் அது கதி, அது சூரியன். இந்த 3 கிரகங்களை வச்சு நம்ம கணக்கு பண்ணலாம்.